Hi, hello, வணக்கம் and welcome to all in this cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் கல்வன் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த கல்வன் படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸில் மெயினாக நடிச்சிருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டர் ஜிவி பிரகாஷ், தீனா, முன்னாள் டேரக்டராக இருந்து இப்போ ஆக்டராக மாறின நம்ம டேரக்டர் பாரதி ராஜா அண்ட் இவானா. இவங்க எல்லாருமே இந்த படத்தில் மெயினான கேரக்டர்ஸாக ப்ளே பண்ணி இருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட்டுக்கு நடுவில் ஒரு கிராமம் இருக்குது. அந்த ஊரில் ஜிவி பிரகாஷ் அண்ட் தீனா இவங்க ரெண்டு பேருமே திருடங்களாக இருக்காங்க. திருடங்கன்னா சின்ன சின்ன திருட்டுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து அப்படியே நம்ம ஹீரோவான ஜிவி பிரகாஷ்க்கு ஒரு ஒன் சைட் லவ்மே இருக்குது. அவர் அப்படியே ஒரு பக்கமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான் நம்ம ஆக்டர் இவானா. அப்படியே கொஞ்ச நேரம் போக நம்ம டைரக்டர் பாரதி ராஜா ஒரு ஆசிரமத்தில் தங்கி இருக்காரு. அவரை நம்ம ஆக்டர் ஜிவி பிரகாஷ் தத்து எடுக்கிறாரு. எதுக்காக ஜிவி பிரகாஷ் அவரை தத்து எடுக்கிறாரு அண்ட் ஜிவி பிரகாஷோட லவ் டபுள் சைடு லவ்வா ஆகுதா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த கல்வன் படத்தோட டீசர் அண்ட் ட்ரைலர் இது ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது என்னடா கும்கி படம் போல இருக்கும் போல, ஒரு யானை பேஸ்டு மூவியா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இந்த படத்தை முழுசாக பார்க்கும்போது தான் தெரியுது இதோட கதை டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் யானையுமே யூஸ் பண்ணி இருக்காங்க. அது வந்து லாஸ்ட்டில் கொஞ்ச நேரம் மட்டும் தான் காமிப்பாங்க. ஆனால் முக்கியமாக யானையை வச்சு தான் பேஸாக இந்த படத்தை கொண்டு போய் இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை பெஸ்ட்டாகவே பண்ணி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆக்டர் ஜிவி பிரகாஷோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்தது. அவரை இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் பார்க்கலாம். ஆக்டர் தீனாவுமே இந்த படத்தில் ஒரு மெயினான கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே பெஸ்ட்டாகவே இருந்தது. முக்கியமாக சொல்ல வேண்டியது யாருன்னா ஆக்டர் பாரதி ராஜா. இவர் தான் இந்த படத்தில் ஒரிஜினல் ஹீரோ மாதிரியே இருப்பார். அண்ட் அவரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் சிவானா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சு இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே க்யூட்டாக பெஸ்ட்டாக இருந்தது. அவங்களுமே இந்த படத்தில் ஒரு மெயினான கேரக்டராக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒரு சில படத்தில் எல்லாம் ஹீரோயின்ஸ் கொஞ்ச நேரம் சும்மா காட்டிட்டு விட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் அவங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஜிவி பிரகாஷ்க்கும் தீனாவுக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. அண்ட் இந்த கல்வன் படத்தில் ஆக்டர் ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணி இருக்காரு. இந்த படத்தில் மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் பாட்டு நிறைய இல்லாமல் ஒரு ரெண்டு சாங் தான் இருக்கும். ஒரு லவ் சாங், ஒரு நார்மல் சாங். இந்த ரெண்டு பாட்டு தான் இந்த படத்தில் இடம்பெற்று இருக்கும். இதுவுமே நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாசிட்டிவாக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் முக்கால்வாசி பேக்ரவுண்ட் ஸ்கோரை தான் அமைக்கப்பட்டு இருக்கு. இதுவுமே ஏதோ மியூசிக்கை போட்டு ஆட் பண்ணுமோ அப்படின்னு இல்லாமல் ஒரு மியூசிக்குமே கேட்கும் போது நல்லா இருக்கும். சூப்பராக மியூசிக்கை ப்ரெசென்ட் பண்ணி இருப்பார் நம்ம ஜிவி பிரகாஷ். அண்ட் அப்படியே இந்த படத்தில் சொன்ன மெசேஜ் ரொம்பவே கிளியர் அண்ட் கட்டாக நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, தனிமை அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் இவங்க இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஒரு மனுஷன் தனியாக நிம்மதியே இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படின்றத தான் இந்த படத்தில் தெளிவாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை முழு கதையாக சொல்லாமல் ஒரு 10 நிமிஷ கதையை அது அமைக்கப்பட்டு இந்த கதையை நம்ம பாரதி ராஜா சார் சொல்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க. அந்த கதையை கேட்கும் போது நமக்கே கொஞ்சம் யோசிக்க தோணும். அண்ட் இந்த படத்தில் காமெடியை பொறுத்த வரைக்கும் காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சி இருந்தது. ஜிவி பிரகாஷ் அண்ட் தீனா இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனுமே இந்த படத்தில் நல்லாவே ஆப்ட் ஆகி இருந்தது. அவங்களோட சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாமே என்னை ரொம்பவே சிரிக்க வச்சுது. அது மட்டும் இல்லாமல் நக்லேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடித்து இருந்தாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ், காமெடிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அவங்களோட போர்ஷன்ஸுமே நல்லா இருந்தது. இந்த கல்வன் படத்தோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பெஸ்ட்டாகவே பண்ணி இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெஸ்ட்டாகவே இருந்தது. இந்த படத்துக்கு தேவையானது. இந்த கல்வன் படத்தோட கதையை நான் லீனியாக தான் சொல்லியிருக்காங்க. அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. அண்ட் இவங்க கதையை சொன்ன விதமுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ஏன்டா பார்க்குறோம் அப்படின்னு தோணாமல் நம்மளை என்கேஜ் பண்ணியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த படத்தோட கதையை 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபன்னாக காமெடியாக போகும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக கதையே மாறும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க சீன்ஸ் எல்லாமே எனக்கு பர்சனலாக அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். அது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்றது நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
ஆல்ரெடி ஆக்டர் ஜிவி பிரகாஷோட நடிப்பில் ரிபல் படம் போன மாதம் மார்ச் 22ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருந்தது. அதை தொடர்ந்து இப்போ இந்த கல்வன் படமும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்கு இந்த மாதம். அண்ட் போன மாதம் வந்த ரிபல் படமும் இந்த மாதம் வந்த கல்வன் படமுமே டோட்டலாக வேறு மாதிரியான ஜானரில் கதையை கொண்டு போய் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 படத்தில் எந்த படம் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கல்வன் தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாகவே இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த கல்வன் படத்துக்கு போகலாமா இல்லை வேணாமா, நல்லா இருக்குமா இல்லை நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கல்வன் படத்துக்கு கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியை பார்க்கணும், டைம் போகிறதே தெரியாமல் சிரிச்சுட்டு வரணும், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படின்னு நீங்கள் ஒரு படத்தை தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் தேட்டர்ஸில் செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இதோட என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சினிமாட்டிக் அப்டேட் அண்ட் மூவி ரிவ்யூஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பை பாய்.